எம்பெருமான் ராமனை பற்றி இழிவாக பேசியிருக்கிறான். ஏன்னா எம்பெருமான் ராமன் அந்த மாதிரி பேசின மொத்தனை மரியாதையா பேசணும்னு அவசியம் இல்லை. அந்த ஒரு இல்லலை விங்களுக்கு வழக்கு பாக்கியா வரப்பதாரார். எவனா ஒரு புண்டாட்டியோட இருந்தா தானே அந்த இடத்துல யூ ஷுட் அப்ஜெக்ட். நிறுத்துறா, எம்பெருமான் ராமனை பேசக்கூடாது. இல்லைன்னா இவர் என்ன வைஷ்ணவர்? பெண்களை கண்டால் இந்த ஆளுக்கு மனநோய். அப்ப மனநோயாளி யாரு? வைரமுத்து மனநோயாளி. எப்படிடா பண்ணுவ? எவ்வளவு பெரிய அயோக்கியம். நாடு சுதந்திரம் அடைந்து 78 ஆண்டுகள் நிறைவு பெற்றிருக்கிறது. ஆகஸ்ட் 14 நாம் இந்த நாட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு குடிமகனும் மறக்க கூடாத நாள். ஏனென்றால் காங்கிரஸ் கட்சி ஜின்னாவினுடைய முஸ்லிம் லீகின் மிரட்டலுக்கு பணிந்து பாரத தாயின் இரு கரங்களையும் வங்கத்தையும் சிந்துவையும் வெட்ட ஒப்புக்கொண்ட தினம், வெட்டப்பட்ட தினம் ஆகஸ்ட் 14. நாளை சுதந்திர தினம் கொண்டாடும் பொழுது ஒரு குடிமகனுக்கும் நம் பாரத தாயின் கரங்களை மத வெறி சக்திகள் வெட்டின என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. சரித்திரத்தை மறக்கிறவனால் சரித்திரம் படைக்க முடியாது. இந்த 78 ஆண்டுகளிலே பாரதமானது உலக அரங்கிலே பல்வேறு விதத்திலே முன்னேறி இருக்கிறது. அதிலும் மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததிலிருந்து கடந்த 11 ஆண்டுகளிலே ஃப்ராஜைல் 5, அதாவது நொறுங்குகின்ற 5 பொருளாதாரத்தில் ஒன்றாக இருந்த பாரத தேசம் இன்னைக்கு இந்த உலகத்திலேயே வலிமை மிக்க பொருளாதாரமாக 4வது பெரிய பொருளாதாரமாக 4.17 ட்ரில்லியன் எக்கானமியாக மாறி இருக்கு. நமக்கு முன்னாடி ஜெர்மனி இருக்கு. ஜெர்மனி 4.69 ட்ரில்லியன் எக்கானமி. ஆகவே விரைவிலேயே மாதங்களிலே நாம் உலக பொருளாதாரத்தில் 3வது நிலைக்கு வந்து விடுவோம். இந்த சுதந்திர தினத்திலே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம், மத வெறி சக்திகளுக்கு ஒரு நாளும் இடம் கொடுத்து விடக்கூடாது. ஏனென்றால் அப்படி கொடுத்த காரணத்தினால்தான் 14ஆம் தேதி இன்றைக்கு நம்முடைய மேதக ஆளுநர் அவர்களும் மிக பிரதமர் அவர்களும் கூட இது பற்றி குறிப்பிட்டு இருக்கிறார்கள். பல லட்சக்கணக்கான ஹிந்து பெண்கள், சீக்கிய பெண்கள் கற்பழிக்கப்பட்டார்கள். ஒன்றும் இந்த நாடு ஏதோ பாகிஸ்தானை பிரித்து கொடுத்தோம் அமைதியாக இருந்தோன்றது இல்லை. மிக மோசமான மத வெறி சக்திகளை நாம் எதிர்கொண்டு இருக்கிறோம். அதனால நாம் அதை மறந்துடக்கூடாது. அதோடு கூட தமிழ்நாடு மிகப்பெரிய ஆபத்தான சூழ்நிலையிலே இருந்து கொண்டு இருக்கிறது. ஏன்னு சொன்னால் 4 நாளைக்கு முன்னாடி வைரமுத்துங்கிற ஒரு தீய சக்தி, சமூக விரோதி எம்பெருமான் ராமனை பற்றி இழிவாக பேசியிருக்கிறான். ஏன்னா எம்பெருமான் ராமன் அந்த மாதிரி பேசின மொத்தனை மரியாதையா பேசணும்னு அவசியம் இல்லை. அது யாரும் எதிர்பார்க்க முடியாது. காரணம் என்ன? இந்த நாடே ராமன் நாடு. இந்த மனநோயாளி வைரமுத்துவுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், கான்ஸ்டியூஷனோட மேன்யூஸ்கிரிப்ட் இருக்கு, கையால் எழுதப்பட்ட அரசியல் சட்டம். அதனுடைய முதல் பக்கத்தில் என்ன இருக்கு? யார் இருக்கார்? மரியாதா புருஷோத்தம் எம்பெருமான் ராமன் படம் தான் இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல. இப்பயும் நம்ம பார்லிமெண்ட்டுக்கு போகலாம், பார்லிமெண்ட்ல டேபிளில் பார்க்கலாம். ராமன் படம் தான் கான்ஸ்டியூஷனோட முதல் பக்கத்தில் இருக்கு. ஆனால் இந்த வைரமுத்து எம்பெருமான் ராமனை மனநோயாளின்னு பேசியிருக்கான். எனக்கு புரியுது. ஏன்னா எல்லா இந்த திராவிடியன் ஸ்டாக்கும் ராமனை கண்டா அவங்களுக்கு என்ன 69-70 ஈவேரா யார் படத்தை செருப்பு மாலை போட்டு செருப்பால் அடித்து ஊர்வலம் பண்ணார்? ராமன் படத்தை. ஏன் இவங்களுக்கு ராமன்கிட்ட வழக்கே என்ன தெரியுமா? ராமன் என்று சொன்னால் ஒரு சொல், ஒரு வில், ஒரு இல். அந்த ஒரு இல்லலை இவங்களுக்கு வழக்கு பாக்கியா வரப்பதாரார். எவனா ஒரு புண்டாட்டியோட இருந்தா தானே. ஒன்றில் இப்போ இந்த ஸ்ரீபெரும்புதூர் இருக்கு. ஸ்ரீபெரும்புதூர்ல எம்பி யாரு? டிஆர் பாலு. டிஆர் பாலுவோட அஃபிடவிட் எடுத்து பாருங்க. 24 தேர்தலில் டிஆர் பாலு போட்டிருக்கிற அஃபிடவிட்ல பொண்டாட்டிக்கான சொத்துக்கள்
பேன் கார்டு, 2வது பொண்டாட்டிக்கான சொத்து பேன் கார்டு. இட்ஸ் அ கிரைம். இப்போ இந்த பாரத தேசத்துல அந்த இருக்கிற அனாமலி இருக்கக்கூடாதுன்னு சொல்றோம். ஏன்னா ஒரு மதத்தை சேர்ந்தவன் 4 கல்யாணம் பண்ணிக்கலாம், இன்னொரு மதத்தை சேர்ந்தவன் 2வது பண்ணிண்டா குற்றம் அப்படின்னு இருக்கிறது. இட்ஸ் அன் அனாமலி. இட் ஹேஸ் டு பி ரிமூவ்டு. அது பொது சிவில் சட்டம் வரும்பொழுது ரிமூவ் பண்ணிடலாம். ஆனால் இந்த வைரமுத்து யாரு? மீ டூ குற்றவாளி. சின்மயி ஸ்ரீபாதா போன்றவர்கள் சமுதாயத்தால் மதிக்கப்படுகின்ற பெண்கள் பல பேர், நாட் 1 or 2, பல பேர் இந்த வைரமுத்துக்கு எதிராக ஏற்கனவே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. மீ டூல இருக்கிற ஆட்சி தத்தாரி அரசாங்கம், இந்து விரோத தீய அரசு. அதனால இன்னமும் வைரமுத்து மாதிரியான சமூக விரோத தீய சக்தி இன்னும் கைது செய்யப்படலை. அதுக்காக வைரமுத்து தப்பு பண்ணாதவன் இல்லை. ஆகவே எம்பெருமான் ராமன் எனக்கு பெரிய வருத்தமே ஜெகத் ரட்சகன் போன்றவர்கள். உங்களுக்கு பெருமாள் பக்தி இருக்கான்னு கேட்கிறேன் நான். ஜெகத் ரட்சகனுக்கு அந்த இடத்துல யூ ஷுட் அப்ஜெக்ட். நிறுத்துறா, எம்பெருமான் ராமனை பேசக்கூடாது. இல்லைன்னா இவர் என்ன வைஷ்ணவர்? இவர் என்ன பெருமாள் பக்தி இருக்கிறவர்? ஆகவே இந்த வைரமுத்துங்கிற தீய சக்தி ஹிந்து விரோதி, சமூக விரோதி. பெண்களை கண்டால் இந்த ஆளுக்கு மனநோய். அப்ப மனநோயாளி யாரு? வைரமுத்து மனநோயாளி. பெண்களை கண்டா அவங்களை கற்பழிக்கணும். சுவாமி விவேகானந்தர் சொல்றாரு, சகோதரியை தவிர, அம்மாவை தவிர இருக்கிற எல்லாரையும் தாயாக நினைக்கின்ற கலாச்சாரம் எங்களோடது. ஆனா நீ காமமுத்துவா இருக்கியே, உன் மீது இவ்வளவு குற்றச்சாட்டு இருக்கே, அந்த தீய சக்தி காம வெறி கொண்ட வைரமுத்துவை ஏன் இன்னும் கைது பண்ணல இந்த ஹிந்து விரோத தீய ஸ்டாலின் அரசாங்கம்? இட் இஸ் டு பி ரிமூவ்டு. 26 மே மாசம் இறுதியில இந்த தீய சக்தி வைரமுத்து கைது செய்யப்படுவான். ஏன்னா ஆண்டாள் நாச்சியார பேசினா நீங்க பாருங்க, எத்தனை கோடிக்கணக்கான மக்களை துன்புறுத்துறவன் மனசால. இந்த வைரமுத்துங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் நான். ஆண்டாள் நாச்சியார வைரமுத்து பேசின 4 நாள்ல எனக்கு சென்னையிலிருந்து பார்த்தசாரதின்னு ஒரு நண்பர், அவர் ஃபோன் பண்ணி, சார் நீங்கள் மதுரை வரைக்கும் போய் டாக்டர் விஜயலட்சுமி நவநீத கிருஷ்ணன் அவங்கள நீங்கள் போய் பார்க்கலாமா? ஏன்னா அந்தம்மா 4 நாளாக சாப்பிடலை, அன்ன ஆகாரம் இல்லாமல் என் தாயால் ஆண்டாள் நாச்சியார இப்படி ஒருத்தன் பேசிட்டானே அப்படின்னு உணவருந்தாமல் இருக்காங்க. அவங்க ஆனால் பேசும்பொழுது இடையில புலம்பும் பொழுது சொல்கிறார், எங்க ராஜா மாத்திரம் தானே பேசினார் இந்த தீய சக்தி வைரமுத்த அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. அதனால ஒரு கால் நீங்க போய் கேட்டீங்கன்னா அவங்க உணவு எடுத்துக்கலாம், இந்த ஷி மே கிவ் அப் ஃபாஸ்ட் அப்படின்னு சொன்னார். சரின்னு நான் போயிருந்தேன். அப்போ டாக்டர் விஜயலட்சுமி நவநீத கிருஷ்ணன் அவர்கள் சொன்னார், நான் பிஹெச்டி பண்ணினதே ஆண்டாள் நாச்சியாரின் சரித்திரத்தில், அவர் வாழ்க்கையை பற்றி தான் நான் பிஹெச்டி வாங்கியிருக்கேன். ஆண்டாள் நாச்சியார் திருவரங்கம் போனதே இல்லை. ஐ ஹவ் டன் ரிசர்ச் ஆன் ஆண்டாள். ஆனால் திருவரங்கத்தில், ஸ்ரீரங்கத்தில் தாசியா இருந்தார் ஆண்டாள். எவ்வளவு கேடு கட்டமா இந்த வைரமுத்துங்கிற ஒரு தீய சக்தி ஹிந்து விரோதி. அது யோசிச்சு பார்க்கணும். நம்ம இப்போ மதம் மாறலாம் ஒருத்தர், தட்ஸ் ஒன்ஸ் ஓன் ப்ரிஃபரன்ஸ் அண்ட் சாய்ஸ். உதயநிதி மாறினார். ஏன்னா நான் சொல்லலை, இது என்னோட இது எதுவுமே இல்லை கருத்து. உதயநிதியே சொல்றார், நான் கிறிஸ்தவன், நான் காதலித்து மணந்த என் மனைவி கிறிஸ்தவர், ஐ எம் அ ப்ரௌடு கிறிஸ்டியன். லெட் யூ பி அ ப்ரௌடு கிறிஸ்டியன், ஒய் கான்ட் யூ அலோவ் அஸ் டு பி ப்ரௌடு இந்துஸ்? ஆனா அந்த உதயநிதி என்ன சொன்னாரு? சனாதன இந்து தர்மத்தை டெங்கு மலேரியா கொசு மாதிரி கொல்லணும்னு. அதாவது ஒருத்தர் மதம் மாறின உடனே, ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு, நியூ கன்வெர்ட்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஃபெனட்டிக்கல். புதிதா மதம் மாறுறவ மத வெறியோடு இருக்கான்னு. அந்த மாதிரி தான் வைரமுத்துக்கு ரிலேட்டிவே என்கிட்ட சொல்றாங்க, அண்ணன் நல்லா தான் இருந்தாரு, மதம் மாறினதுக்கு அப்புறம் இப்படி மாறிட்டாருன்னு. அதனால நான் சொல்றேன், எப்படி உங்களுக்கு உங்க கடவுள், நான் கேட்கிறேன், உங்க கிறிஸ்தவ நம்பிக்கைய காயப்படுத்த இந்த வைரமுத்துக்கு முதுகல் உண்டா? இஸ்லாமிய இத நம்பிக்கைகளை காயப்படுத்துவியா? ஹிந்து நம்பிக்கை எப்படிடா பண்ணுவேன்னு கேட்கிறேன் நான். எப்படிடா பண்ணுவேன்? எவ்வளவு பெரிய அயோக்கியம். அதனால இந்த அரசாங்கத்தை சொல்றேன்னா, இஃப் யூ டோன்ட் அரெஸ்ட் திஸ் ஆன்டி ஹிந்து ஆன்டி சோஷியல் எலிமெண்ட் வைரமுத்து,
இதுதான் சப்ஜெக்ட். அடுத்த தேர்தலில் இந்த ஹிந்து விரோத ஸ்டாலின் அரசாங்கத்தை தூக்கி எறியணும்னு. நீங்க போலீஸை வச்சு இன்னைக்கு என்ன நடக்கிறது? சென்னையில 1000 பேர் துப்புரவு பணியாளர் சகோதர சகோதரிகளை கைது பண்ண வெக்கமா இல்ல ஸ்டாலின்? ஸ்டாலினுக்கு வெக்கம் இல்லையா? இந்த நகர் நாரி போகும். துப்புரவு பணியாளர்கள் நம்ம ஆரோக்கியத்தோட இருக்கோம், நம்ம சுகாதாரமா இருக்கோம்னா அவர்கள் காரணம். இப்போ அதை இன்னைக்கு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு சொல்றாரு, அவங்கள வேலைக்கு எடுத்துக்கலைன்னா நாங்க இன்னென்ன சலுகை கொடுக்கணும். அப்படின்னா அவங்க வேலை போயிடும்னு ஒத்துக்கிறீங்கல்ல? நீங்க கான்ட்ராக்டுக்கு கொடுத்தா they will lose their job. There is no job guarantee. எல்லாருமே லைஃப்ல போராடுறதுக்கு லெஃப்ட் இடதுசாரிகள்லாம் ஏன் இருக்கான்னு எனக்கு தெரியல. தே ஆர் லெஃப்ட் ஓவர்ஸ். இன்னைக்கு அரசியல்ல இந்தியா பூரா இடதுசாரிகளுக்கு மொத்தம் இருக்கிற எம்பிக்கள் 6, அதுல 4 திமுக போட்ட பிச்சை தமிழ்நாட்டுல. அது தவிர கேரளால 1, ராஜஸ்தான்ல 1. ஆகவே இந்த லெஃப்ட் எதுக்கு நீ கட்சி வச்சிருக்க? என்ன போராட்டம்? இன்னைக்கு தமிழ்நாட்டுல மிகப்பெரிய அராஜகத்துல 1000 போலீஸாங்க சென்னையில் இருக்கிற துப்புரவு பணியாளர்களை அப்புறப்படுத்துறதுக்கு நேற்று ராத்திரி. ஆகவே இந்த ஆன்டி பீப்புள் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃப் ஸ்டாலின் ஹேஸ் டு பி ரிமூவ்டு. அதனால தமிழ்நாட்டில் ஒரு அராஜக ஆட்சி நடக்குது. எல்லா விதத்திலும் மோசமான ஒரு அரசாங்கம். லெட் அஸ் ஒர்க் ஃபார் இட். தேங்க்யூ.